கிரிக்கெட் ஞாபகங்கள்னு பேசும்போதே ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டெம்பு தான் பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும். இதாண்டா கோடு அதாண்டா கோடுன்னு ஒரு 10 கோடு செவத்தில் கிரிக்கி வச்சுட்டு கோடுக்கே பல பிரச்சனை இருக்கும். அடுத்து வந்து பவுலிங்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தான் பவுலிங் ஆக்ஷன் பும்ரா புவனேஸ்வர் குமார்னு எல்லா பவுலிங் ஆக்ஷனுக்கு வச்சாலும் ஒருத்தர் ஒய்டு போடுறதுக்குனே ஒருத்தர் டீமுக்குள்ளே இருப்பான். அந்த மாதிரி சில கேரக்டர் இருக்கும்ல. அடுத்து வந்து அப்படியே ஃபீல்டிங் பக்கம் வந்தோன்னா, ஃபீல்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ ஈஸியான கேட்சாக இருந்தாலும் விடுறதுக்குனே நம்ம டீமில் ஒருத்தர் இருப்பான். தப்ப கேட்சை கூட விட்டுருவான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த வெயில் டைமில் ஃபீல்டிங் பண்ணும்போது இந்த நிழலில் போய் ஃபீல்டிங் நிற்கும் போது ஒரு மனசில் ஒரு நிம்மதி வரும் பாருங்களேன். பாலே வந்தால் கூட நவரணும்னு தோணவே தோணாது. அடுத்து வந்து த மோஸ்ட் இரிட்டேட்டட் கேரக்டர் இன் கிரிக்கெட் டீம் யாருன்னா, இந்த ஃபீல்டிங் பவுண்டரி லைனில் தான் நிப்பேன்னு சண்டை போட்டு வாங்கிட்டு போய் அவன் ஆளுக்கிட்ட கல்ல போடுவான். பால் உருண்டே வந்தால் கூட கவனிக்கவே மாட்டானுங்க. ஹாய் மச்சான்ட்டு அவங்க ஆளுக்கிட்ட மட்டும் பேசிக்கிட்டே இருப்பானுங்க. அந்த மாதிரி கேரக்டர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த பசங்க கூட இன்றைக்கி மேட்ச் எப்படி நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்ற போது தான் அன்றைக்கி நைட்டு நிம்மதியாக நம்ம தூங்குறதுலேயே இருக்கும். அடுத்த மேட்ச் நம்ம ஜெயிச்சே ஆகணும், தோத்துட்டோன்னா அந்த விஷயம் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக பசங்களோட சேர்ந்து ஒரு ரஸ்னாவை வாங்கி அப்படியே குடிச்சிட்டு வீட்டுக்கு போனோன்னா எப்படி இருக்கும்ல. அதெல்லாம் இப்போல்லாம் எங்கெங்க மறந்தே போயிட்டோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரிலேட் ஆகிற வீடியோ பார்க்கணுன்னா மெட்ராஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.